எடப்பாடி அருகே தனது கர்ப்பிணி மகளை அடியாட்களை வைத்து கத்தி முனையில் கடத்திச் சென்ற தந்தையின் செயல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி செட்டிமாங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த தனுஷ்கண்டன் மற்றும் தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம் பகுதியைச் சேர்ந்த ரோஷினி இருவரும் கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு காதல் திருமணம் செய்துள்ளனர். ஆனால் ரோஷினியும் தனுஷ்கண்டன் இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் துவக்கத்திலேயே இவர்களின் காதலுக்கு ரோஷினியின் பெற்றோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பெற்றோருக்கு காதல் திருமணத்தில் விருப்பம் இல்லாததால் தொடர்ந்து காதலர்களை மிரட்டி வந்துள்ளனர். இதனால் இருவரும் எடப்பாடி காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சம் அடைந்தனர். இதுகுறித்து உடனடியாக ரோஷினியின் பெற்றோருக்கு காவல்துறையினர் தகவல் தெரிவித்தும் அவர்கள் வர மறுத்ததால் ரோஷினியை காதலித்து திருமணம் செய்து கொண்ட தனுஷ்கண்டனுடன் காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில்தான் தனுஷ்கண்டன் ரோஷினி தம்பதியினர் செட்டிமாங்குறிச்சியில் வசித்து வந்தனர். 7 மாதத்திற்கு பிறகு பழி தீர்க்கும் பகை உணர்வுடன் ரோஷினியின் தந்தை குமாரசெல்வம் ஏற்பாட்டில் வீட்டிற்கு வந்த அடியாட்கள் தனுஷ்கண்டனின் கழுத்தில் காலை வைத்து மிதித்துக் கொண்டு கத்தியை காட்டி மிரட்டி 5 மாதம் கர்ப்பமாக இருக்கும் ரோஷினியை கடத்திச் சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த எடப்பாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்த பெண் வீட்டார் அடியாட்களை வைத்து கடத்திச் சென்றது தெரியவந்துள்ளது. பின்னர் அடுத்த 12 மணி நேரத்திலேயே ஈரோடு மாவட்டம் சித்தோடு பகுதியிலிருந்து பத்திரமாக பெண்ணை மீட்ட காவல்துறையினர் கடத்தலுக்கு காரணமான பெண்ணின் தந்தை குமாரசெல்வம், தாய் சித்ரா, பெரியப்பா லட்சுமணன், அக்கா சௌமியா, குமாரசெல்வத்தின் நண்பர் வெங்கடாஜலம், மந்திரவாதி கருப்பண்ணன் ஆகிய 6 பேரை கைது செய்துள்ளனர். தன் மகள் காதல் திருமணம் செய்து கொண்டதை பிடிக்காத தந்தை அடியாட்களை வைத்து கத்தி முனையில் கர்ப்பிணி பெண்ணை கடத்திச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன.